வருடத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளை நாம் காணும்படியாய் ஆராதிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் நன்றி உள்ள உணர்வோடு நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கலாம். நாம் இன்றைய நாளை சிந்தனைக்காக மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 26வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 46வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசரை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் சபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விடுத்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தின்படி அல்ல உங்களுடைய சித்தின்படி ஆக்கிடுவது என்று ஜெபம் பண்ணினார். பின்னர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழுத்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதால் மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலுடைய என்னை விட்டு நீங்க கூடாதாக என்னுடைய சித்தின்படி ஆக்கிடுவது என்று ஜெபம் பண்ணினார். திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பணிகளை பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார் என்பது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக நேரங்கள சந்தோஷத்தை நாம ஏன் இழக்கிறோம்? அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை துக்கமும் சஞ்சலமும் பாடுகளும் கொண்டதாக ஏன் இருக்குதுன்னு சொன்னா, நாம ஒரு தோல்வி கிறிஸ்தவர்களாக இருப்பதனால. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் தோல்வி அடைந்து பாவம் பெருகும் பொழுது நாம் சந்தோஷத்தை இழக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உலக சோதனைகளையும் பிசாசின் சோதனைகளையும் நம்ம தோற்று போகும் பொழுது நாம் சந்தோஷத்தை இழக்கிறோம். கையெழுத்து நிச்சயங்கள் நம்ம ஆட்கொள்ளப்படும் பொழுது நாம் தோற்று போவர்களாக இருக்கும். இந்த தோல்வி நம்மை ஒரு பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷத்தை கொண்டிருக்காது. எப்போ ஒரு கிறிஸ்தவன் அவன் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசத்தையும் ஜெயிக்கிறானோ அப்பதான் அவனுக்கு மெய்யான சந்தோஷம். அது ஜெயிக்காத வரை அவனுடைய சந்தோஷம் ஒரு பொழுதும் நன்மையானதோ பூரணமானதோ சரியானதாக இருக்காது. நமக்கு பல விஷயங்களை குறித்து நம்ம சந்தோஷம் அடையலாம். கடந்த வருடத்துல கடவுள் செய்த நன்மைகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அநேக பொருளாதார நன்மைகள் இருந்திருக்கலாம், அநேக பதவி உயர்வு இருக்கலாம், வேலை உயர்வு இருந்திருக்கலாம், பிள்ளைகள் பிறந்திருக்கலாம், வீடுகளை கட்டியிருக்கலாம். இப்படி பல நன்மைகளை குறித்து கடவுள் நமக்கு நன்மை செய்தார் என்று நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா அது எல்லாத்தையும் விட உண்மையான சந்தோஷம் என்பது அது ஆத்ம ரீதியான சந்தோஷம். நம்முடைய மனசாட்சியில கையை வச்சு நம்முடைய இருதயபூர்வமா நம்ம சந்தோஷமா இருக்கணும். நாம சந்தோஷமா இருப்பதற்கான ஒரே வழி இயேசுவோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு. இயேசுவினுடைய முக பிரகாசம், இயேசுவினுடைய அன்பு, இயேசுவினுடைய இரக்கங்கள் எல்லாம் நம்ம இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது சந்தோஷத்தால நம்ம நிறைய முடியும். இப்போ நீங்க சங்கீதம் முழுவதும் வாசிங்கன்னா, நான் சந்தோஷத்தோட பாடுறேன், நான் எக்காலத்தோட பாடுறேன், என் ஆவி கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்குன்னு சங்கீதம் சொல்லும்போது அது எல்லாமே ரட்சிப்பை சொல்லுகிறேன். தேவனுடைய மீட்பையும் தேவன் சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பின் ஆனந்தத்தை நம்ம உணரும் பொழுது நமக்கு சந்தோஷம் ஏற்படும். இந்த புதிய வருடத்துல நம்ம நியூ இயர் அன்னைக்கு முதல் நாள் சந்திச்சோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த கனி கொடுக்க வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஆனா நடைமுறை வாழ்க்கையில நம்முடைய கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில தொய்வு ஏற்படுது, சோர்வு ஏற்படுது, தோல்வி ஏற்படுது. அப்ப அதை எப்படி சரி செய்யறது? நான் எப்படி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனா வாழ்றது? எப்படி நான் உலகத்தை ஜெயிக்கிறது? எப்படி நான் பிசாசத்தை ஜெயிக்கிறது? எப்படி மாம்சத்தை ஜெயிக்கிறது? என்னுடைய ஆவிக்குரிய சந்தோஷத்தை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்ளுறது? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில், இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். இயேசு நமக்கு ஒரு அடிச்சு உடச்சுட்டு போயிருக்கிறார். இயேசு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். இந்த பாவ உலகத்துல உங்களையும் என்னையும் போல பாவ சரீரத்தை பெற்றுக்கொண்டு அவர் வெற்றியுள்ள மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தால், ஏன்னா அவர் சோதனைகளை கடைசி வரை வெற்றி பெற்றார். அவருடைய மகிழ்ச்சிக்கும் அவருடைய ஆனந்தத்துக்கும் அவருடைய வெற்றிக்கும் ஒரே ஒரு காரணம், அவர் பிசாசையும் மாம்சத்தையும் உலகத்தையும் ஜெயித்தார். அதை எப்படி ஜெயித்தாங்க அந்த பகுதி நமக்கு சொல்லும். நம்ம வாசிச்ச இந்த வேத பகுதி அநேக நேரங்கள ஒரு சோகமான பகுதியா, துக்ககரமான பகுதியா. இந்த இடத்துல நீங்க பார்க்கிற இயேசு பைபிளை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு இயேசுவினுடைய போராட்டத்தை நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த இடத்துலதான் உண்மையான இயேசுவினுடைய பாவத்துக்கு எதிரான போராட்டம், தேவ கோபத்துக்கு எதிரான போராட்டம், மாம்சத்துக்கு எதிரான போராட்டம், உலகத்துக்கு எதிரான போராட்டத்தை நீங்க பார்க்கலாம். கெத்செமனிலே நீங்க பார்க்கக்கூடிய சிலுவையில நீங்க உள்கவால நீங்க பார்க்கிறது சரீர போராட்டம். அவர் சரீரத்துல எப்படி பாவத்தை ஜெயித்தார். ஆனா கெத்செமனில் நீங்க பார்க்கும் பொழுது இது ஒரு ஆத்தும சிலுவை போராட்டம். அவர் ஆத்துமால சிலுவை பாடுகளை எப்படி சந்திச்சார்ன்றது இது நமக்கு பிரதானமா சொல்லும். இப்ப இந்த இடத்துல இயேசு அவர் தனது மரணத்தை அறிந்தவரா, தனது இறுதி தருணம், தான் சீசர்களோட கடைசியான ஒரு நேரத்துல இயேசு. இந்த நேரத்துல
பிதாவானவர் முதல் அவர் கைவிடுகிறார். அதான் அவர் கெத்செமனேல அழுகிறார், அவர் விழுகிறார், அவர் மண்டியிடுகிறார். சிலுவையில இயேசு அழுதாரு, சிலுவையில இயேசு கதர்னாரு, சிலுவையில இயேசு திகில் அடைஞ்சாரு, சிலுவையில இயேசு பயந்தான்னு எங்கேயுமே படிக்க முடியாது. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு, சரீரத்தை கொலை செய்கிறவர்களுக்கு பயப்படாதவங்க. அவருடைய சரீரத்தை அவர்கள் பிற்கும் பொழுது, உடைக்கும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது எந்த பயமும் அவர் கிடையாது. நான் சொன்னாரு, சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்க. இப்ப இயேசுவுக்கு ஏற்பட்ட திகில் வசனம் அதை நம்ம பார்க்கிறோம். அவரு 47 சொல்லுது, அவர் பேதுருவையும் செபதேயும் குமாரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடைய, வியாகுலப்பட, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறதுன்னு அவர் சொல்றார். இந்த இடத்துலதான் சொல்றார். அவர் எத்தனையோ ஜபங்கள் பண்ணிருக்கிறார், எத்தனையோ பரிந்து பேசுதல் பண்ணிருக்கிறார். இந்த இடத்துல நான் ரொம்ப துக்கமா இருக்கேன், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அவர் நிற்க முடியாம விழுந்து, நோங்கு பூரா விழுந்து, திகில் அடைந்து வியாகுலப்பட்டு பண்ண ஜபம். அது ஏன் அவருக்கு இங்க நடக்குது? அவர் முழுமையாக பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டார். பிதாவினுடைய எந்த ஆறுதலும், பிதாவினுடைய எந்த சமாதானமும், உறவும் இல்லை, நிர்பந்தமான நிலையில இருக்கிறார். இயேசு உலகத்துல யாரு தன்னை கைவிட்டாலும், யாரு தனக்கு எதிராக இருந்தாலும் பிதா தான் கூட இருக்கிறான்னு நினைச்சு வாழ்ந்தார். பிதா இருக்கிற வரைக்கும் நான் உலகத்தை ஜெயிப்பேன், பிசாசு ஜெயிப்பேன், எல்லாத்தையும் ஜெயிக்க நினைச்சார். ஆனா அந்த பிதாவே இப்ப அவர் கூட இல்லை. இப்ப அவர் எதை ஜெயிக்க முடியும்? அவர் எதை நம்பிக்கையா நினைச்சாரோ, எதை பலமா நினைச்சாரோ, எதை சந்தோஷம் நினைச்சாவே அது உடைக்கப்படுகிறது. ஏன் பிதா குமாரனை விட்டு பிரிஞ்சு போனார்னா, குமாரனிடத்துல பாவம் வைக்கப்படுது. என்னுடைய பாவம் அவர் மேல வைக்கப்பட்ட உடனே பிதா தனது முகத்தை திருப்பிட்டார். அந்த வழிதான் இயேசுவால தாங்க முடியாது. இயேசுவுக்கு ஏற்பட்ட பாவ வழிகள்ல பிரதானமான வழி பிதாவினால் பிரிக்கப்படுகிற ஒருவர். அந்த அனுபவத்துலதான் அவர் அழுகிறாரு, துக்கம் அடைகிறாரு, வியாகுலப்படுகிறார். இயேசு யார் யார் எதிரியா இருக்கிறாங்க? அவருடைய சொந்த கூட்டம் எதிரியா நிக்குது. சொந்த குடும்பம் நம்பாம அவரை புறந்தள்ளது. ஊழியத்துல பரிசேயர்கள், வேதப்பாரர்கள் அவரை கொலை செய்வதற்கு எல்லா திட்டமும் தீட்டி நிற்கிறாங்க. யூதாசு பேரம் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறான். அவர் கூட இருந்தவன் 30 வெள்ளிக்காசை காட்டி கொடுத்து அவர் காட்டி கொடுத்து வந்துட்டு இருக்கிறான். அவருடைய நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய சீசர்கள் எல்லாம் தூங்கி விழுந்துட்டு இருக்கிறான். அதுல அவரு ரொம்ப க்ளோஸா 3 பேரை தான் எப்பயுமே வச்சிருப்பார். அதுல பேதுரு, யாக்கோபு, யோவான். அவங்களுக்கு இப்ப எந்த இடத்துல நேசித்தான் ஜபத்துக்கு கூட வேணும் கூப்பிட்டதே இல்லை. அவர் மலையில ஜெபம் பண்ணிருக்காரு, இரவு முழுவதும் ஜெபம் பண்ணிருக்காரு, வனாந்தரத்துல ஜெபம் பண்ணிருக்காரு, எங்கேயுமே சீசர்களை வாங்க கூப்பிட்டதே இல்லை. இந்த இடத்துல கூப்பிடுறாரு, என்னோட கூட வாங்கலங்கிறார். சீசர்கள் இடத்துல சீசர்கள் நோக்கி, நான் அங்கேயே போய் ஜெபம் பண்ண பண்ணும், நீங்க இங்க உட்கார்ந்துருங்கன்னு சொல்றேன், என் கூட இல்லைங்க. அப்ப என்னோட கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க, இங்க தங்கி என்னோட கூட விழுந்து ஜெபம் பண்ண. ஏன் சொல்றாரு? இந்த ஃபியர். மரண படுக்கையில் இருக்கிறவங்க ஒரு ஆறுதலை தேடி ஓடுற மாதிரி பிதாவினுடைய கோபத்தை சகிக்க முடியாம அவர் உதவி கேட்கிறார். கடவுளே உதவி கேட்கிற நிலைமைக்கு உங்களுடைய பாவம் கொண்டு வந்து கடவுள் நிறுத்திடுச்சு. அவர் உதவி யார்கிட்ட கேட்கிறாரு? அற்பமான பாவிகளிடத்தை என் கூட இருங்க, என் பக்கத்துல இருக்காருங்க, நான் மரணத்துக்குள்ள இருக்கிறேன், வியாகுலப்படுறேன் நின்றுட்டு. அவர் வாழ்க்கையிலே உதவின்னு கேட்ட ஒன்னே ஒண்ணு, இது மட்டும்தான். அவர் எந்த மனுஷன் கிட்ட என்ன உதவி கேட்டதே இல்லை. அவர் இந்த மரண பயத்துல திகில பிதாவினுடைய கோபத்தை ருசி பார்க்கக்கூடிய பலன் இல்லாம, தயவு செஞ்சு என் கூட இருக்கு, எனக்கு கம்பெனி கொடுங்க, இந்த நேரம் எனக்கு தனிமையின் நேரமா, திகிலுடைய நேரமா, வியாகுலப்படுகிற நேரமா இருக்கு. தனியாளா எருசலேம் நிறுத்தி நின்றார். ஒட்டுமொத்த தேவாலயத்துக்கு எதிராக சாட்டை எடுத்து எல்லாரையும் விரட்டினார். ஏதோ அவரை கொலை செய்ய முடியும்போது பயப்படாம முன்னாடி நிற்கிறார். பிலாத்து முன்னாடி, எவ்வளவு பெரிய அரசு முன்னாடி அவர் தைரியம் பண்ணினார். எவ்வளவு பெரிய அதிகாரிகளை அவர் எடுத்துனார். அவருடைய மத தலைவர்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர்களுக்கு முன்னாக தான். ஆனா இந்த இடத்துல பலவீனப்பட்டவரா, ஒரு சத்துவமற்றவரா, ஒரு ஆறுதலை அடைக்கலத்தில் தேடுகிறவராக பேசுகிறார். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த சோதனை வந்து நிற்கிறது. அவருடைய ஊழியத்தினுடைய எண்டு முடிவு ராப்பகலா உழைச்சு அவருடைய சரீரம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்த பஸ்கா பண்டிகை இந்த 3 நாள் பாத்தீங்கன்னா அவர் தேவாலயத்துக்கு போவாரு, ஒலிவ மலைக்கு போவாரு, திரும்ப தேவாலயத்துக்கு போவாரு. கண்டினியூவா அவர் உழைச்சி 2 மணி நேரம் ஜபம், தேவாலயத்துல அநேக இறுதியான உபதேசம், எச்சரிக்கை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறார். ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆகி சரீரத்துல பலவி, அதனால அந்த சீசனுக்கு எழுத்திரிய மயக்கமா இருக்கார். அவரோட சேர்ந்து அலைஞ்சு ஹோல் டயர்ட். ஒரு வாரம் தூக்கம் இல்லாம ஒரு நாள் தூங்கினா எப்படி இருக்கும்? அந்த தூக்கத்துல அவங்க இருக்கிறார். அதே சரீரத்தை தான் இயேசு கொண்டு இருக்கிறார். அவர் நினைச்சாலும் தூங்கலாம், அவர் நினைச்சாலும் ஓய்வு எடுக்கலாம். ஆனா அவர் செய்ய இது போராட வேண்டிய விழிப்புக்குரிய நேரம் என்பதை புரிந்து அவருடைய இறுதி தருணத்துல அவர் மாம்சத்துக்கு எதிரான போராட்டத்துல நிற்கிறாரு. பிசாசு ஒட்டு மொத்தமா அவர் சிலுவையில போக விடாதபடி எல்லா தடைகளையும் கொண்டு வந்து நிறுத்துறார். ஊர் மக்கள், சமுதாய மக்கள், சீசர்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட நிர்பந்தமா நிலை இருக்கிறார். அந்த நிலையில இயேசு எப்படி ஜெயிக்கிறார்? இயேசுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஜபம் ஒண்ணுதான்.
ஜெபத்தை தவிர வேற எந்த வகையிலையும் இந்த சிலுவையின் பாடுகளை செய்ய முடியாதுன்றதை அறிந்துதான் என்னோட கூட விழுத்தருங்கன்னு சொல்லி 39 பாக்குறோம். அவர் அப்புறம் போய் யோகுப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிய என்னுடைய சித்தின்படியல்ல உங்களை சிந்தி ஆக்கிறவர் என்று பிதாவே இடத்துல போறாரு. இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமா, ஏன்னா தாங்க முடியாது. மாம்ச சரீரத்துல பாவத்தை சுமத்துறது என்பது கற்பனை பண்ண முடியாத ஒண்ணு. அது மிகுந்த பாரம் வாங்க, அது அழிவுக்கு எதுவான. ஆனா அதை உணர்ந்து 100% எவ்வளவு மனிதனா இருந்தாரு சொல்லு. உங்களை என்னை போல அடிச்சா வலிக்க வரும். நீங்களும் நானும் சரீரத்துல என்ன வலி அடைகிறோமோ அது 100% அவரை புரிஞ்சார். அதனால அவர் இதனால தாங்க முடியல, இதை நீக்குங்க, ஆனாலும் உங்களுடைய சித்தம்படி ஆகும். மாம்சத்துக்கு ஆவிக்குமான போராட்டம். அவருடைய மாம்சம் அந்த பாத்திரத்தை தூக்கி போடுன்னு சொல்லுது. அவருடைய இருதயம் அது பிதாவினுடைய பாத்திரமா இருக்கிறதுனால அதை சுமந்து வருது. ஒரு விசுவாசியினுடைய போராட்டத்துல முதல் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில சோதனைகளை வெற்றி கொள்வது. 2026 உங்களுக்கு பல சோதனைகள், அதுல பிரதானமா உங்க மாம்சத்துக்கு எதிரான சோதனை. இந்த மாம்சத்துக்கு எதிரான சோதனை நீங்க முதல் ஜெயிக்கணும்னு சொன்னா, உங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல விழிப்போடு இருக்கிறத தவிர எதுவும் கிடையாது. ஆவிக்குரிய காரியங்களில் விழிப்போட செயல்படுகிறவன் தான் மாம்சத்தை ஜெயிக்க முடியும். மாம்சத்தின் இச்சையின்படி வாழ்ந்து கொண்டு ஆவிக்குரிய போராட்டத்தை பண்ண முடியாது. மாம்சத்தின் இச்சையின்படி வாழ்ந்து கொண்டு ஆவிக்குரிய போராட்டத்தை பண்ண முடியாது. இப்ப சீசர்களுக்கும் அதே சோதனை தான், இயேசுவுக்கும் அதே சோதனை தான். சீசர்கள் ஏன் கெத்சமனையில நிக்க முடியாம ஓடி போனான்? பாடுகள் வரும் பொழுது இயேசு நின்னாரு, எல்லாரும் ஓடி போயிட்டான். ஏன்னா அவன் தூங்கிட்டான். அவன் தூங்காம இயேசுவோட முடித்திருந்தான்னு சொன்னா, இயேசுடைய ஜெபத்தை பார்த்திருந்தான்னு சொன்னா, இயேசுடைய ஜெபத்துல பங்கெடுத்திருந்தான்னு சொன்னா அவனும் அது நின்றது. இப்ப அவர்கள் இயேசுவோட அந்த போராட்டத்துல பாடுகளை பங்கெடுக்காம போனதுக்கான காரணம், யார் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், செத்தவன் உங்க கூட தான் இருப்பேன், சாவிலும் உங்களை பின்பற்ற தயாரா இருக்கிறேன் பேதுரு சொன்னான். அந்த பேதுரு கூட அதை தூக்கிட்டாரு. சொன்னதை ஏன் செய்ய முடியல? பேசுறது ஒண்ணு, வாழ்க்கை ஒண்ணா ஏன் இருக்குதுன்னா அவேர்னஸ், ஆவிக்குரிய காரியங்கள்ல விழிப்புணர்வு. இயேசு பிதாவினுடைய சமூகத்துல இந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வோடு அவர் இருந்தனாலதான் அவர் முதலாவது மாம்சத்தை ஜெயிக்கிறவராக இருந்தார். அவருக்கு தெரியும் இந்த மாம்ச சோர்வுகளை ஜெயிக்கணும், மாம்ச இச்சைகளை ஜெயிக்கணும்னு சொன்னா பிதாவினுடைய கரத்தை இறுக்கமா பற்றி கொள்ளணும். இதா கைவிட்டுட்டார்தான், இதா மூஞ்ச திருப்பிட்டார்தான், பிதாவினுடைய பிரசனம் இல்லாம தான் இருக்குது. ஆனாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை பிதாவினுடைய கரம் தான். கடவுள் நம்ம கைவிட்டாலும், கடவுள் நம்ம கூட இல்லைன்னு உணர்ந்தாலும், கடவுள் நமக்கு எதிராக செயல்படுறன்னு நினைச்சாலும், கடவுள் எல்லா வகையிலும் நம்முடைய சந்தோஷத்தை பறிச்சு போட்டார் நினைச்சாலும் அவரை படிச்சுக்கணும். யோபா தான் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. பிள்ளையை இழந்து, சொத்தை இழந்து, மானத்தை இழந்து, பதவியை இழந்து, உச்சங்களை இழந்து, உள்ளங்கால் வரைக்கும் வியாதியோட ஓட்ட சுரண்டிட்டு சாம்பல் உட்கார்ந்து சொல்றான், அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. அதுதான் மாம்சத்துக்கு எதிரான வெற்றி. இப்ப இயேசு மாம்சத்தை ஜெயித்து சீசர்களை பலப்படுத்துறார். அவர் சாக போறாரு, அவரு அடிக்கப்படும்படியா போகிறார். ஆனா அந்த சீசர்களை போராட அழைக்கிறார். நீ தோத்துறாத, இந்த இடத்துல தான் நீ ஜெயிக்கணும், இந்த இடத்துல தான் நீ கூட இருக்கணும். அவர்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஆவியில் பலனற்று இருக்கிறார்கள். அதாவது நீ விழித்திருந்து என் கூட இருக்கு, நீ என்னுடைய சீசனா இருக்கணும்னு சொன்னா, என்னை பின்பற்றுகிறவனாக இருக்கணும்னு சொன்னா, நீ ஆவிக்குரியவனாக செயல்படு. ஆவியின்படி வாழ வேண்டுமானால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடணும். ரோமர் 7 அதான் நமக்கு சொல்லுது, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவரை செஞ்சுக்கிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவரை செஞ்சுக்கிறான். மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டு ஆவிக்குரியவை நிறைவேற்ற முடியாது. மாம்சம் ஆவி ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக போராடக்கூடியதுன்னு சொல்லி சொல்றார். இயேசு அவருக்கு ஒரு போராட்டம் இருக்குது, அவருக்கு ஒரு எச்சரிக்கை இருக்குது. அந்த நிலையிலும் கூட சீசர்களுடைய ஆத்து நிலையை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உண்மையான ரியல் போராட்டம் அவருக்கு தான் பாடு. ஆனா அவங்க தூங்கக்கூடாதுன்ற, அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில அழிந்து போய்விடக்கூடாது, அவர்கள் விசுவாசத்துல பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில் தூங்கிக் கொண்டிருந்தால் அழிக்கப்படுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்புணர்வு இல்லாம ஒருத்தர் தூங்கி இருக்கானா அவன் பிசாசுடைய காரத்தை தன்னை ஒப்பு கொடுக்கப்படுறான். ஒரு பியூரிட்டன் சொல்றாரு, ஒரு விசுவாசியை அழிக்கிறதற்கு சாத்தான் எப்பொழுதும் விழித்திருக்கிறான், ஆனா விசுவாசி தூங்கிட்டு இருக்கான். இயேசுவை பின்பற்றும் பொழுது உங்களை அழிப்பதற்கு பிசாசு தூக்கம் இல்லாம இருக்கிறான், ஆனா அவனுக்கு எதிராக நிற்கிறதற்கு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றேன். அவர்கள் மாம்ச காரியங்களை அழித்து போட்டால் ஆவிக்குரிய பலனை அடைய முடியும் என்றுதான் இயேசு சொல்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அஜாக்கிரதையா நம்ம இருந்தோம்னு சொன்னா பயம் வரும்,
சந்தேகம் வரும், முறுமுறுப்பு வரும், கேள்வி வரும், விசுவாசம் குறைந்து போகும். இயேசு முதல்ல அந்த சீர்களை தான் எதிர்பார்க்கிறாரு. 2026 நமக்கு உண்மையாகவே சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும்னு சொன்னா கடவுள் நமக்குரிய முதல் எச்சரிக்கை என்ன? விழித்திரு, ஆவிக்குரிய கடமையில விழித்திரு. உன் மாம்ச இச்சைகளுக்கு உன் சைரத்தை இடம் கொடுக்காது. உன் இருதயத்தின் போக்குபடி நீ வாழாத. விழித்திருந்தனா விழித்திருந்து வெறும் ஜபிக்கிறது மாத்திரம், விழித்திருந்து தேவனோடு இருக்கிறது. நான் மாம்சத்தை எப்ப அடிமைப்படாம மாம்சத்தின் சோதனைகளை எப்ப விழாம இருப்பேன்னா ஆவிக்குரிய காரியங்களை செய்யும் போதுதான். வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், வேலையை மும்முரமா பார்த்துட்டு இருக்கிறவன் சோப்பு உள்ளவனா இன்னொரு வேலையை பண்ணிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு செய்யற வேலை 1000 இருக்குது. அதே போல போராட்டத்தையும் சோதனைகளையும் ஜெயிக்கணும்னு சொன்னா தேவனோடு நம்மை அதிகமாக இணைத்துக் கொள்ள வேண்டும். வேத வாசிக்கிறது, படிக்கிறது, தியானிக்கிறது, பிரசங்கத்தை கேட்கறது, விசுவாச ஐக்கியத்தை பலப்படுத்துறது, ஆராதனையில பங்கு பெறுகிறது. இது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரமல்ல, தினந்தோறும் நமக்கு போராட்டம் உண்டு. தினந்தோறும் நம்முடைய மாம்சம் தேவனோடு சேரக்கூடாது. நம்முடைய மாம்சம் உலகத்தை பார்க்க சொல்லும், மக்களை பார்க்க சொல்லும், சூழ்நிலையை பார்க்க சொல்லும், அநேக சுகபோகமான இன்பங்கள் அனுபவிக்க சொல்லும், இளைப்பை தேடும், ஓய்வை விரும்பும். தாவீது யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்துல அரண்மனையில உலாத்திட்டு இருந்தனாலதான் உபச்சாரம். ஆவிக்குரிய விழிப்புல இல்ல, தேசம் யுத்தம் பண்ணிட்டு இருக்குது, அரண்மனையில உலாத்திட்டு இருக்கிறான். ஆபிரகாம் ஆவிக்குரிய விழிப்பு இல்லாதனாலதான் ஆகார திருமணம் பண்றான். சாலமோன் கடவுள் கொடுத்த பிரமாணங்களுக்கு உண்மை இல்லாதவனா இருந்தனாலதான் புறஜாதி பெண்களை திருமணம் பண்ணிக்கிட்டு போறான். பைபிள் நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். பேதுருவையே 3 முறை மறுதளிக்கிறான். இந்த கெத்சமனையில முடிச்சு இல்லை, கெத்சமனையில முடிச்சு இயேசுடைய தியாகுலம், இயேசுவினுடைய போராட்டம், இயேசுனுடைய ஜெபத்தை விட்டு கவனித்திருந்தான்னு சொன்னா ஆவிக்குரிய பலனடைந்து நின்றுருப்பான். இயேசுவோட சேர்ந்து அரண்மனையில பாடுபட்டிருப்பான். இயேசுவோட சேர்ந்து உயிரை கொடுக்க ஆயத்தமாக இருந்திருப்பான். ஆனா வாயில சொல்றான், ஆசைப்படுறான், ஆனா வாழ்க்கையில மறுதளிக்கிறான். நிறைய நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல தீர்மானங்கள் எடுப்போம், நல்ல விஷயங்களை பேசுவோம், ஆண்டவருக்கு தாங்க கீழ்ப்பை ஆண்டவர்களாக வாழ்றோம்னு சொல்லுவோம். ஆனா வாழ ரீசன் என்னன்னா நம்முடைய செயல்பாட்டுல விழிப்புள்ளவர்களாக இந்த புதிய வருடத்துல கடவுளுடைய காரியங்கள் அசட்டையா இருக்காங்க. கடவுளுடைய காரியங்களை தேவ பயத்தோட ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பா இருங்க. தேவனுக்கு அடுத்த எந்த காரியங்களை எந்த தடையும் இல்லாதபடி, யாரும் தொந்தரவு பண்ணாதபடி, யாரும் தடைக்கற்களாக இல்லாதபடி, எந்த பாவத்துல உழன்று கொண்டிருக்கு என்பதை ஆராய்ந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணு. எங்க வீழ்ந்து போறீங்க, எங்க சோதனை அதிகமா இருக்கு, எங்க கடவுளுக்கு எதிராக உங்களுடைய இருதயம் விளக்கப்படுகிறது என்பதை ஆராய்ச்சி மனம் திரும்பி கடவுளுக்குள்ளாக உறவை பலப்படுத்த வேண்டும். நீங்க தூங்கும் பொழுது மற்றவர்களையும் தூங்க பண்றீங்க. அந்த கூட இருக்கிற 10 பேருமே தூங்கிட்டு இருக்கிறான். ஒரு 3 பேர் தூங்கி 4 பேர் எந்திக்கல, அல்லது 9 பேர் தூங்கி ஒருத்தர் எந்திக்கல. ஒருத்தர் விழிப்போட எந்திரிச்சான்னு சொன்னா இன்னும் 2-3 பேர் பயத்தோட சொல்லுவாங்க. ஒருவனுடைய தூக்கம் எல்லாரையும் தூங்குவதற்கு தள்ளியது என்பதை பார்க்கும். அதே மாதிரி ஒருவருடைய போராட்டம் மற்றவரையும் போராடுவதற்கு தூண்டும். ஏசு அவர் போராடினால்தான் அவங்க போராட தூங்காத, விழித்திருந்து போடுங்கிறார். நீங்க ஆவிக்குரிய விழிப்போடு செயல்படும் பொழுது மற்றவர்களையும் சோதனையில் விழாதபடி பாதுகாக்கக்கூடிய காரியத்தை செய்யணும். நீங்க விழிப்போடு கடவுளுக்கு பயந்து முன்னேறும் பொழுது, கடவுளுக்குள்ளான உங்களுடைய போராட்டத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்கள் மூலமாய் மற்றவர்கள் ஆவிக்குரிய நன்மையை பெறுகிறார்கள், ஆவிக்குரிய பலனை பெறுகிறார்கள். உங்களுடைய ஆவிக்குரிய அனல் மற்றவர்களை பாதுகாக்கும். நீங்க சாட்சியா செயல்படும் போது திருச்சபையில மற்றவர்கள் பார்க்கலாம், இவர் இவ்வளவு உண்மையா இருக்காரு, இவர் மட்டும் இவ்வளவு ஆயத்தமா வர்றாரு, இவருக்குள்ள மட்டும் எப்படி இவ்வளவு விசுவாசம் வைராக்கியம் இருக்கிறத பார்த்து அந்த பாதிப்பு நிமித்தமா அவன் பலன் அடைய முடியும். நீங்க எங்க நிக்கிறீங்க? 2025 இது எதுனா நம்ம தோற்று போவோம். உங்களுடைய மாம்ச காரியங்கள் எந்தெந்த இடத்துலாம் விழுந்தோம், எந்த இடத்துல பின்வாங்குறத ஆராய்ச்சி பார்த்து எங்கெங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கோன்றதை அறிஞ்சு எங்கெங்கெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை விட்டு சோதனைகளை விழுந்து போனோம் என்பதை நேரத்தையும் காலத்தையும் திறமையையும் உழைப்பையும் கடவுளுக்கு என்று கொடுக்கிறவங்களுக்கு தீர்மானத்தை எடுங்க. புதிய இடத்துல நம்முடைய முதல் தீர்மானம் கடவுளுடைய காரியங்கள் விழிப்போடு உண்மையுள்ளவனா இருக்கும். அதை செய்யும் போது அந்த செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய பாதி பிரச்சனை செய்யாது. கடவுளை தேடுறதுல பின்வாங்க, தோற்று போகாது. ஒரு முறை எழுந்தாலும் இது திரும்ப ஓடுது, ஒரு முறை பாவத்தை விழுந்தாலும் விழுந்த இடத்துல நிற்காது, மனம் திரும்ப நேரம் ஓடி வந்துருது. நம்ம எப்பொழுதுமே விழுந்து போகிறவர்கள், சாகுற வரைக்கும் பாவம் இருக்குது, சாகுற வரைக்கும் எப்பேற்பட்ட பாவத்தை செய்ய முடியும். விசுவாசி எந்த இடத்துலையும் விட முடியும். சாலமோன் விழுவான நினைச்சானா, தாவீது விழுவான் நினைச்சானா, பேதுரு விழுவான் நினைச்சானா, ஊழியத்துல பின்னாடி அநேகர் பவுலை விட்டு போறதை பார்க்கலாம். தேவனுக்குள்ளாக எழும்பி கட்டுவது, பயணப்படுவது, ஓடுவது ரொம்ப முக்கியம். மாம்சத்துல இருக்க போறோமா, ஆவியில இருக்க போறோமா என்பதை ஆராய்ச்சி பார்த்து மறந்து. 2வது நீங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சந்தோஷத்துக்கும் வெற்றிக்கும் சோதனைகளை வெற்றி பெறுவதற்கு
முதல்ல ஆவிக்குரிய காரியங்கள் வெளிப்போல செயல்படணும். இரண்டாவது, கிறிஸ்துவின் பாடுகளில் நம்முடைய கண்களை நோக்கி பார்க்கணும். கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தொடர்ந்து நோக்கி பார்ப்பதன் மூலமாக சோதனைகளை மேற்கொள்ளும். ஏசு சொல்றாரு 38 அவர் சொல்றாரு, சற்று அப்புறம் நோங்குப்புற விழுந்து என் ஆத்மா மரணத்துக்கு துக்கம் கொண்டு இருக்குது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்க. நான் ஜெபம் பண்றேன், நீ அந்த பக்கமா ஜெபம் பண்ணு. நான் இங்கிட்ட ஜெபம் பண்ணு, நீ அங்கிட்ட ஜெபம் பண்ணு அவர் சொல்றேன். ஏன் கூட வித் மீ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படும். நான் எப்படி ஜெபம் பண்றேனோ அதே மாதிரி ஜெபம் பண்ணு. நான் எப்படி போராடுறேனோ அதே மாதிரி போராடு. எனக்கு இருக்கக்கூடிய பாடுகள்ல நீ பார்த்த அந்த பாடுகள்ல பங்கெடுங்கிறார். 40வது வசனத்துல திரும்ப சொல்றாரு, அவர் சீடர்களிடத்தில் வந்து நீங்கள் நித்திரை பண்ணுவதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட நித்திருக்க கூடாதாங்க. ஒரு மணி நேரம் உன்னால கொடுக்க முடியாதா? ஒரு மணி நேரம் என் கூட என்னுடைய ஜபத்தை, என்னுடைய பாடுகளை உன்னால அடையாளம் கண்டு பங்கு பெற முடியாதாங்க. 41 திரும்ப அவர் சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் தான் மாம்சமோ பலவீனம். ஆவி எப்பயும் உற்சாகம், மனசு இருந்தா நீ செய்யலாம். ஹிருதயபூர்வமான ஆசை விருப்பம் உனக்கு இருந்தா என்னோட கூட இணைந்து நீ செயல்படலாம் சொல்லி அவர் சொன்னார். அவரு இந்த ஆவிக்குரிய போராட்டத்தினுடைய வெற்றி என்பது வெறுமனே ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்போடு இருப்பது மாத்திரமல்ல, பாவ இயல்புகளையும் செயல்களையும் அடையாளம் காண்பது மாத்திரமல்ல. அந்த சீசர்கள் தூங்காம விழித்திருந்தா ஜெயிச்சிருவாங்க, அப்படி கிடையாது. அவங்க தூங்காம விழிச்சிருந்தா போராட்டத்தை வெற்றி கொண்டுவாங்கன்னு அவர் சொல்ல, என்னோடு கூட சேர்ந்து விழித்திருந்த வார்த்தையை அவர் அங்க சொல்றார். வெறுமனே விழித்திருப்பது அல்ல, அது வெறுமனே விழித்திருப்பதை தாண்டி விழித்திருந்து கிறிஸ்துவை பார்ப்பது, விழித்திருந்து கிறிஸ்துவின் துயரத்தை பார்ப்பது, விழித்திருந்து கிறிஸ்துவின் கண்ணீரை பார்ப்பது, விழித்திருந்து கிறிஸ்துவனுடைய வியாகுலத்தை பார்ப்பது, விழித்திருந்து கிறிஸ்துவனுடைய போராட்டத்தையும் அவருக்கு ஏற்படுகிற வழிகளையும் உணர்வதுதான் அவர் அங்க சொல்றார். என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவகுமாரனாகிய நான் எப்படி பிதாவோடு போராடுகின்றதை பார், தேவகுமாரனாகிய நான் பாவிகள் கையில எப்படி ஒப்புக் கொடுக்கப்படுவது என்றதை பார், நான் எவ்வளவு மேன்மையின் உயரத்திலிருந்து இறங்கி பரியாசம் பண்ணப்படுகிறவனாக இருக்கின்றத பார், உங்களுக்காக எப்படி ரத்த சிந்தனை பார், உங்களுக்காக என்னுடைய வேர்வை துளி எப்படி வருது பார், உனக்கான என்னுடைய பிதாவுக்கு எதிரான என்னுடைய போராட்டத்தை பார், பிதாவினுடைய கோபத்தை நான் எப்படி சுமக்கிறேன் பார், நான் எப்படி நொறுமுண்டு விழுகிறேன் பார், இதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து காட்டுறாங்க. இந்த சிலுவையில இந்த 10 பேரங்கள்ல சிலுவையில பாட அனுபவிக்கிறத யோவான் மட்டும்தான் பாக்குறாங்க, வேற யாரும். அதனால அவர் கெத்சமனேல எல்லாரும் வந்து பாருங்க, நான் சிலுவைக்கு போவேன், எல்லாரும் சிலுவையில வந்து என் பாட பாருங்கன்னு சொல்லணும். கெத்சமனேல முடிச்சது இன்னும் என் பாட, இந்த பாடம் நீ புரிஞ்சுக்கிட்டனா அது சரியா புரிஞ்சுக்க. கெத்சமனே பாடுகள் நீ சரியா புரியும் பொழுது சிலுவையின் பாடுகள் உனக்கு புரியும், இதை நீ கவனின்னு சொல்லி சொல்ற. உங்களை மீட்பதற்காக எனக்குள்ளாக என்ன மரணமும் என்ன வியாகுலகம் நடக்கிறது என்பதை கவனித்தார். என்ன சொல்ல வர, சோதனையை ஜெயிக்கிறது என்பது அனுதினமும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு வந்து நிற்பதுதான். தினந்தோறும் எந்த மனுஷன் கிறிஸ்துவின் சிலுவைக்கு வந்து ஆவிக்குரிய பலனை அடைகிறானோ அவன் தான் சோதனை ஜெயிக்க முடியும், அவன் தான் விசுவாசத்தை ஜெயிக்க முடியும், அவன் தான் மாம்சத்தை ஜெயிக்க முடியும், அவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். இப்ப நான் கடவுளுக்கு உள்ள ஆவிக்குரிய சந்தோஷத்தை அடைகிறதுன்னு சொன்னா, நான் செஞ்ச பாவத்தை விட்டுட்டேன், நான் இப்படி கோவப்பட்டேன், இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கேன், நான் இப்படி பொருளாசை செலவனா இருந்தேன், இப்ப நான் சரி பண்ணிட்டேன், நான் இப்படி இடங்களை தவறு பண்ணிட்டு இப்ப நான் தெரிஞ்சு ஒழுக்கமாயிட்டேன். அதல்ல ஒழுக்கம் அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய சந்தோஷம். கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய சந்தோஷம் என்பது அது எல்லாவற்றையும் தாண்டி பாவ விலைகளை வெறுத்து அதை செய்யாமல் இருப்பது மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவின் பாடுகளோடு என்னை இணைத்துக் கொள்வதான் சந்தோஷம். இயேசுவினுடைய பாடுகளோடு என்ன இணைத்துக் கொள்வதுதான் உண்மையான சந்தோஷம். அதோறும் சிலுவையை நோக்கி பார்த்து பலம் அடைவதுதான் சந்தோஷம். ஆபத்துக்கு எதிராக போராடுவதில் பரியாசத்தையும் அவமானத்தையும் கண்டிச்சு இயேசுவினுடைய சுபாவத்தையும் தன்மைகளையும் நமது ஆக்கிக் கொள்வதுதான் சந்தோஷம். ஆவிக்குரிய எல்லா பலமும் எல்லா கனியுள்ள ஆவிக்குரிய கனிகளும் சிலுவையை தவிர வேற எங்கேயும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் இயேசு என்னோடு நிலைத்திருங்க, என்னோடு நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொன்னார். எதியானது கொடியை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டார், கொடியை நிலைத்திருக்கும் பொழுது அதிக கனிகளை கொடுக்கும். கிறிஸ்துவோடு நிலைத்திருப்பதுன்னு சொன்னா அவருடைய பாடுகளோடு பங்காளிகளாக கூடியதான் இதை சொல்லணும். கடந்த வருடத்துல இதுல நம்ம தவறி போயிருக்கோம். அநேக நேரங்கள்ல இயேசு கிறிஸ்துவை குறிச்சு, அவருடைய பாடு மரணங்களை குறிச்ச ஆபத்துக்கு எதிராக அவர் எவ்வளவு ரத்தம் செஞ்சிருக்கிறார், ஆபத்துக்கு எதிராக அவர் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார், அவருடைய போராட்டத்துல காணப்படக்கூடிய வழிகளுக்கு நான் எப்படி இருக்கிறேன்,
அப்ப எனக்கு ஏற்படக்கூடிய போராட்டமும் கண்ணீரும் வலிகளும் எப்போ சுலபமா தெரியும்னா அதை ஒத்து பார்க்கும்போதுதான். அவருக்கு ஏற்பட்ட போராட்டத்தோட உங்களுக்கு அதிகமா வந்துருச்சா? அவரை சிந்திய ரத்தத்தோட நீங்க அதிகமா சிந்திட்டீங்களா? அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தோட உங்களுக்கு அதிகமா வந்துருச்சா? அவருடைய பாடுகளை ஒரு துளி கூட நம்ம வந்து வெட்டல. ஆனா நமக்கு துரோகம் ஏற்பட்ட மாதிரி, நமக்கு அவர் அநீதி செஞ்ச மாதிரி, நமக்கு அவர் நன்மையை காட்டாத மாதிரி, நம்ம மட்டும்தான் பரிதாபத்துக்குரியவர்களா நம்ம நினைச்சிருக்கோம். சொல்றாரு, நீ என்னைய வந்து பார். ஒரு முறை வேதத்தை திறக்கும் வேதத்தினுடைய எல்லா பகுதிகளும் சிலுவைக்கு நேரம் நடத்துவதற்காக தான் கொடுக்கப்பட்ட எல்லா ரோடு ரோம போய் சேரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா வேதத்தினுடைய 66 புத்தகங்களும் கிறிஸ்துவை மையப்படுத்தி அவருடைய பாடு மரணத்தை மையப்படுத்தி இருக்கு. ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் போது அதை பெற்றுக்கொள்வோமா, அதை அறிந்து கொள்கிறோமா, அதை தியானிக்கிறோமா? எனக்காக பிதாவின் இடத்துல அவர் பட்ட பாடுகளையும் இக்கட்டுகளையும் அவங்க நம்ம என்ன கவனிச்சோம்னு சொன்னா, பாருங்க, அவர் 3 முறை வராரு. அவர் சோர்வு இல்லாம வராரு பாருங்க. ஜெபிக்கிறாரு, திரும்ப வராரு. அவர் ஜெபிக்கிறாரு, அவர் சந்தோஷம் இல்லை. அவர் ஜெபிக்கிறாரு, பிதா ஜெபத்தை கேட்கிறாரு உணர்வு அவருக்கு இல்லை. அவர் ஜெபிக்கிறாரு, இந்த ஜெபத்துக்கு பதிலா பிதா என்ன சொல்ல வரான்னு அவருக்கு தெரியல. ஜெபத்தை நிறுத்திட்டு திரும்ப விசேஷம் வராரு. தயவு செஞ்சு கூட விழிச்சிருந்தாங்க. அவங்க தூங்குறாங்க. இப்ப மறுபடியும் அங்கதான் போறார். மறுபடியும் போய் முழங்கால் படிட்டு ஜெபம். மறுபடியும் அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை. யோவான் 14 சொல்றாரு, நான் பிதாவை இடத்தில் கேட்கும் பொழுதுதான் அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். நான் எப்பொழுதுதான் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பொழுது அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். இயேசுவினுடைய ஒவ்வொரு ஜபத்தையும் பிதா கூர்ந்து கவனித்து பதில் கொடுக்கிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆசீர்வதித்து பிதாவை நோக்கி ஜபம் பண்ணி கொடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பிதா பதில் கொடுக்கிறார். மறுரூப மலையில பிதா பேசுறார். பல இடங்கள்ல அவருடைய ஜபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். இந்த இடத்துல தான் அவருடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கப்பட்டதான். மற்ற எல்லா இடத்தையும் விட இந்த இடத்துல தான் இயேசு பரிதாபத்துக்குரியவரா, பாரங்களை சுமங்க கண்ணீரோட இல்லை. இந்த இடத்துல தான் பிதாவினுடைய கரம் குமாரன் மீது இருந்திருக்கணும். ஆனா இல்ல, பிதா எந்த பதிலையும் அங்க கொடுக்கல. பிதாவின் இடத்துலையும் ஆறுதல் பெற முடியாது. பிதாவின் இடத்துலையும் பலத்தை பெறாம அவர் மனித ஆதரவை தேடுறார். மனிதனும் கைவிடுறான். மறுபடியும் பிதாட்ட போறார். மறுபடியும் அங்க என்ன நன்மை இல்லை, மறுபடியும் அவங்ககிட்ட வரார். அவருடைய ஃபைட்டு எவ்வளவு ஏமாற்றப்பட்டாலும், எவ்வளவு கைவிடப்பட்டாலும், எவ்வளவு பலவீனப்பட்டாலும் அவருடைய போராட்டம் ஓயவே இல்லை. மறுபடியும் பிதாவினுடைய சமூகத்திற்கு ஓடுகிறவரா, அவ பலவீனத்தையும் பார்க்கிறார். அந்த பலவீனத்துல கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு பார்க்கிறார். எப்படி அவரை பற்றி கொள்ளணும். ஒவ்வொரு முறை அவர் போயிட்டு வந்து 40 வருஷம் கிடைச்சது. அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்தது. டீப் ஸ்லீப். சிந்திக்கவே முடியல. அவ்வளவு டயர்ல அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. 45 கவனிக்கிறோம். அவர் தம்முடைய சீதை எடுத்து வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். ஜபத்தினுடைய பலன் அவருடைய போராட்டத்தினுடைய வெற்றி ஃபைனலா பார்க்கணும். பிதாவினுடைய பாத்திரத்தை சுமப்பதற்கான பலன் அவருக்கு இல்லதான். பிதாவினுடைய கோபத்தை சந்திப்பதற்கான எந்த ஆவிக்குரிய சத்துவமும் இல்லதான். ஆனா இந்த 3 முறை அவர் விழுந்து போராடி பண்ணிய ஜபம், மக்கள் சத்தம் வருது. தீப்பந்தத்தோட பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு தோட்டத்துக்குள்ள ஆள் வரதை கவனிக்கிறார். ஏற்கனவே சீசர்களால கைவிடப்பட்டு பிதாவால கைவிடப்பட்டு நொறுங்குண்டு நிற்கிறார். ஆனா அவர் ஓடல. அந்த ஜபம் ஈவந்தோ பிதாவிற்கு பதில் கொடுக்காத நிலையிலும் அந்த போராட்டத்தை எதிர்கொள்வதற்கு அவர் முன்னாடி போறார். தப்பிச்சு ஓடல. ஐயோ தாங்க முடியாது, இது மோசமானு அவர் ஓடல. அவர் சீசர் இடத்துல வந்து சொல்றாரு, எழுந்திருங்கள் போகும், நம்ம போலாம். அவர்கள் கைது பண்றதில்லை. இவர் முன்னாடி போய் எழுந்திருங்கள் போகும், என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதுவோ வந்து விட்டான் அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த கூட்டம் வந்ததுல அவருக்கு பிரச்சனை இல்லை. யூதாஸ் வர்றது அவருக்கு மிகப்பெரிய வழி. அவங்க எல்லாமே துரோகிகள், அவங்க எல்லாருமே அவர் கொலை செய்ய திட்டம் தெரியும். ஆனா யூதாஸ் அந்த கூட்டத்துல இருக்கிறத அவரால் சகிக்க முடியாது. அதான் இங்க பாயிண்ட் பண்ணி சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். ஒரு புறம் இயேசுவினுடைய தைரியம், மரண திகில்ல இருந்த அந்த தவிப்பெல்லாம் இப்ப அவர் தன்னை தேற்றி கொண்டு அவர் மரணத்தை எதிர்கொள்வதற்கு போறார். என்ன அவமானம் தெரியும், என்ன பாடுன்னு தெரியும், எங்கெங்க அடிபட போடாதுன்னு தெரியும், யார் யார் என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சுதான் அவர் போறார். அந்த மரண திகிலுக்குள்ளாக தன்னை போவதற்கு தயார்படுத்தி அவர் போறார். ஆவிக்குரிய சோதனையுடைய வெற்றி என்பது வெறுமனே விழிப்பு இல்லை, வெறுமனே கிறிஸ்துவனுடைய பாடுகளை தன்னை இணைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய அன்பையும் மன்னிப்பையும் எல்லா சூழ்நிலைகளையும் வெளிப்படுத்துறது தான் சோதனையினுடைய வெற்றி. இப்ப இயேசு என்ன செய்ய நம்ம கவனிக்கிறோம். அவர் சொல்லாரு, என்னை காட்டிக் கொடுக்கிற வந்து விட்டான்னு சொல்லும் பொழுது யூதாசினுடைய முழு சுபாவத்தை அவர் பார்க்கிறார். என் கூட இருந்து என்னை ஏமாற்றினேன், என் கூட இருந்து வஞ்சகத்தை செஞ்சவன், துரோகியானவன், வேஷம் போட்டவன், மாய்மாலக்காரனா இருந்தவன்,
நன்றி கெட்டவனா இருந்தவன் நன்மைக்கு தீமை செய்கிறவங்க வந்துட்டாங்க. ஏன் இப்படி சொல்றாரு? யூதாசு கொடுக்கப்பட்ட மாதிரி பெரிய ஆவிக்குரிய சிலாக்கி அங்க யாருக்கும் இல்லை. அந்த 12 பேர்ல யூதாஸ் கையில தான் ஆண்டவர் பணத்தை ஒப்படைக்கிறார். அவருடைய ஊழியத்துக்கு வெகுமானங்கள் உதவிகளை மக்கள் செய்யும் பொழுது அதை எல்லாத்தையும் வாங்கி யூதாஸ் கையில தான் கொடுக்குறார். ஒரு அரசாங்கத்துல யாரு பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க ரொம்ப முக்கியமா நம்பிக்கைக்குரியவர்கள். பணத்தை யாரை நம்பி நம்ம ஒப்பு கொடுப்போம்னா யார் அதிகமா நம்புறோம் அவங்களுக்கு தான் பணத்தை கொடுக்கணும், சொத்தை கொடுக்கணும். பேருக்கு அவர் கொடுக்கல, யோவான்ட்ட கொடுக்கல. யூதாஸ் கையில அவன் பணப்பைய வச்சிருந்து இயேசுவினுடைய ஊழியத்துல சேரக்கூடிய எல்லா காரியங்களும் என்ன பாதுகாப்பு. இயேசு அவனை எவ்வளவு நம்புறான், துரோகின்னு தெரியும், அவன் காட்டி கொடுப்பான்னு தெரியும். ஆனா அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தான். அது மாத்திரம் இல்லாம எல்லா இடங்களிலும் எப்பப்பெல்லாம் சீக்கிரம் கூப்பிட்டு பேசுறாரு அப்பெல்லாம் உங்களை ஒருத்தர் எனக்கு காட்டி கொடுப்பான், உங்களை ஒருத்தர் எனக்கு துரோகம் செய்வான் ஊழிய அழைப்புன்னு சொல்லிட்டே இருக்கிறான். அந்த யூதாசுடைய மனம் திரும்புதலுக்காக இயேசுவினுடைய போராட்டத்தை வேதம் பல இடத்துல சொல்லுது. திருவிருந்துல அவன் பேரம் பேசி 30 வெள்ளிக்காசோட வந்து நிற்கிறான். அப்ப எல்லாரும் திருவிருந்துல கைவிக்கு முன்னாடி சொல்றாரு உங்களை ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாரும் வந்து நானும் கேட்கிறாங்க. யூதாசு வந்து கேட்கிறான் நானும். இயேசு நீதான்ற, நீதான் என்னை காட்டி கொடுப்பாங்க. அப்ப உங்களோட மனம் திரும்ப கெத்செமனேல வந்ததுக்கு அப்புறமும் கூட என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்துட்டான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது பாருங்க, அவர் ஏற்கனவே பிதாவால் நொறுங்குண்டு சீசர்களால் நொறுங்குண்டு கைவிடப்பட்டு மனவேதனை இருக்கிறார். இப்ப தான் நேசிச்ச தான் அன்பு செலுத்தின யூதாசு பிசாசை துரத்தினான். யூதாசு அற்புத அடையாளங்கள் பண்ணான். யூதாசு பிரசன்னம் பண்ணான். யூதாசு அப்போஸ்தலர் அடையாளத்துக்குரிய எல்லா காரியத்தை பெற்றுக்கணும். ஆரம்ப காலத்தில் யோவான் சாமியுடைய ஞானஸ்தானத்துல இருந்து இயேசுவோட இருக்கிறான். எத்தனை அற்புதம், எத்தனை பிரசங்கம், எத்தனை உரையாடல், சீசர்களை தனியா கூப்பிட்டு எவ்வளவு ஆலோசனை, எல்லாமே யூதாசுக்கு பெரும்பாலும் கொடுத்தார். அப்ப யார் இடத்துல அதிகமான அன்பை காமிச்சாரோ, யாருக்கு அதிகமான ஆவிக்குரிய சாக்கியத்தை கொடுத்தாரோ, யாருக்கு அதிகமா நன்மை செஞ்சாரோ அவன் இப்ப துரோகியா வரான். இந்த துரோகத்தின் மத்தியிலும் இயேசு யூதாசின் மீது மனதுருக்கத்தையும் எச்சரிக்கைங்க. அந்த கூட்டத்துல அவன் தான் ஃபர்ஸ்ட் வரான். ஏன்னா அவன் சொல்றான் அந்த இருட்டு நேரத்துல யாரு இயேசுன்னு தெரியல. அவன் நான் யாரை முத்தம் கொடுக்குறனோ அவர் தான் அப்படின்னு சொல்லி அவன் தான் முன்னாடி வந்து ரவி வாகுன்னு சொல்லி முத்தம் கொடுக்கும். உலகத்திலே அருவறுக்கப்பட்ட முத்தம் அந்த முத்தம் தான், ஒரு துரோகத்தினுடைய முத்தம். ஆனா ஏசு அங்க சொல்றாரு துரோகின்னு சொல்லலாம். அந்த இடத்துல கூட சிநேகிதனை முத்தத்தினாலேயே மனுஷத்துமாங்க. அந்த அன்பினுடைய உச்சம், அவருடைய எல்லா வழிகள் ஏமாற்றங்கள் மத்தியிலும் கூட அந்த அன்பு அவர் ஒருபொழுது நிறுத்தி போடவே இல்லை. ஏசு உங்களை ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கிற சீசர்கள் எல்லாரும் உங்களுக்காண்டி ஜீவனை கொடுப்பான்னு சொன்னாங்க. இதுதான் சொன்னா உங்களுக்காண்டி நான் ஜீவனை கொடுப்பேன் உங்களுக்காண்டி. இப்ப ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த மேல்வி தரையில சொல்லிட்டு எதிரிகளோட நாங்க வந்து அழித்து போட்டுட்டாங்க. ஏசு இந்த இடத்துல பழிக்கு பழி வாங்க பார்க்கல. இவ்வளவு பெரிய துரோகி கேஸ் என்ன பண்றாங்க பாருங்க. இவ்வளவு காலமா அவரை வஞ்சித்து ஏமாத்தி நன்மையை பெற்று அவருக்கு தொடர்ந்து துரோகம் செய்து அவர் அழிவுக்கு ஏதுவா நடத்துவதற்கு ஒரு கீ பர்சனா ஒரு கருவியை அவன் பயன்படுத்தப்பட்ட போதும், பிசாசுடைய ஆழப்பெரிய கருவியை யூதாஸ் பயன்படுத்தப்பட்ட பொழுதும் இயேசு அவனுக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கிறார்? காட்டி கொடுக்கிற வந்துட்டு நான் வாங்கி அவனை அழிச்சு போடுவான் அவர் சொல்லல. துரோகி வந்துட்டு அவனுக்கு நீதியா அவனை துறந்ததுன்னு சொல்லல. துரோகி ஒண்ணு இல்லாம ஆக்கணும் அவர் சொல்லல. ஏன்னா அதிகமா காயப்படுத்தினவே, அதிகமா வருத்தப்படுத்தினவே, என்னையே ஏமாத்தினவே வந்துட்டான், வாங்க அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கணும் சொல்லிருப்பாங்க. எழுந்திருங்கள் போவோம்னு சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கறதே இல்லை. இப்பயாச்சும் நீ திருந்த வாழா, இப்பயாச்சும் மனம் திரும்ப வாழான்றதுக்காண்டிதான் சிநேகிதனை முத்தத்தினாலயா காட்டி கொடுத்தாங்க. ஃபைனலா கடைசியா யூதாசு கொடுக்கப்படுகிறது இயேசுவினுடைய அன்பு இறக்கம். உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தான். இப்பயாச்சும் இந்த கெத்செமனேயாச்சும் நீ மனம் திரும்பு. நீ துரோகத்தோட காசை வச்சுட்டு என்னை காட்டி கொடுக்குற, ஆனா நான் உனக்கு பதிலா என் அன்பு மட்டும் கொடுக்குறேன். இன்னமும் என் சிநேகிதன் தான், இன்னமும் என் நண்பன் தான், இன்னமும் நான் உன்னை மன்னிக்கிறேன், இன்னமும் உன்னை ஏத்துக்கிறேன், இன்னமும் உன்னை அங்கீகரிக்கிறேன், இன்னமும் உன்னிடத்துல அன்பை மன்னிப்பை காட்ட நான் தயாரா. இதுதான் சோதனை ஜெயிப்பதற்கான வெற்றி. கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய சந்தோஷம் என்பது கிறிஸ்துவனுடைய அன்பையும் மன்னிப்பையும் வழங்குறதுதான். எவ்வளவு பெரிய துரோகிக்கும், எவ்வளவு பெரிய எதிரிக்கும், எவ்வளவு பெரிய சத்துருக்கும் நீங்கள் நான் செய்ய வேண்டியது இந்த மன்னிப்பை இறக்கத்தையும் இறுதி வர தொடர்ந்துதான். இயேசு எழுந்திருந்தா போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என் உயிரை எடுக்கிறவனுக்கு அன்பை காட்டுவதற்கு எழுந்துவான்றார். என் கன்னத்துல அறையிறவனுக்கு மன்னிப்பை வழங்குவதற்கு எழுந்துவான்னு சொல்றார். என் கண்ணை கட்டி என்னை பரியாசம் பண்றவனுக்கு அன்பை மன்னிப்பை காட்டுவதற்கு எழுந்துவான்னு கூப்பிடுறார். என் சரீரத்துல ஆணிகளாக அடித்து என் உயிரை எடுக்கிறவனிடத்துல, என்னை நிர்மாணப்படுத்துறவனிடத்துல, ஈட்டியாலே விழா எழும்ப குத்துறவனுக்கு மன்னிப்பை இறக்கத்தை காட்டுவதற்கு ஏன் கூட எழுந்து எசீசனா நீ இப்படி வா, எழுந்து எல்லாம் ஓடுன்னு சொல்லல, எழுந்து என் கூட இந்த மாதிரி ஒரு யுத்தம் பண்ணவா, இந்த மாதிரி ஆவிக்குரிய சுபாவத்தை காட்டவா, இந்த மாதிரி உன்னை எழுந்து
சிலுவையின் மரண பரியந்தம் என்னுடைய அடிச்சோட பின்பற்ற. சிலுவைக்கு வாங்க கூப்பிடாத, வேற ஒன்றும் இல்லை. என்ன பின்பற்ற சீசனா என்னைய போல மறிக்க கூட வாங்க. யாரும் இல்லை, யாரும் அதை எல்லாரும் எழுந்து ஓடிட்டாங்க. அவருக்கு அழைப்பு அவர் கொடுத்துட்டா இருக்கிறார். ஒரு கன்னத்தில் அறையும் பொழுது மறு கன்னத்தை கொடுப்பதற்கு வான் கூப்பிடுறாரு. துப்பப்படும் பொழுது முகத்தை கற்பாறை ஆக்குவதற்கு அழைக்கிறார். சபிக்கும் பொழுது ஆசீர்வதிக்க அழைக்கிறார். சிலுவையில் அறைந்து பொன்னையை போட்டாலும் இறுதி வரை அன்பையும் மன்னிப்பையும் வழங்குவதற்கு எழுந்து வாழ்ந்துக்கிறார். உலகத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா சும்மா ஜெயிக்க முடியாது. ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவோடைய நடத்தணும்னு சொன்னா சாதாரணமா நடக்காது. சிலுவையை சுமக்காதவன் சிலுவையை உலகத்துக்கு தர முடியாது. சிலுவையை சுமக்காதவே சிலுவையை பிரசவிக்க முடியாது. சிலுவையை சுமக்காதவே சிலுவையை படி இந்த உலகத்தை மக்கள் அழைக்க முடியாது. சிலுவையில தொங்குனா மட்டும்தான் உலகத்தை மீட்க முடியும். ஏசு சிலுவையை தொங்காம அன்பை மன்னிப்பை காட்டியிருந்தாருன்னா அவர் போலியாயிருக்கார். அவருக்கு உலகம் பின்பற்றிருக்காரு. அவர் என்ன சொன்னாரோ சொன்னதின்படி ஜீவனை கொடுத்தனாலதான் உலகம் அந்த அன்பை உறுதி பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையா, சோதனையை ஜெயிக்கிற வாழ்க்கையா, வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்குன்னு சொன்னா பாடுகளை, போராட்டங்களை, சோதனைகளை இயேசுவை போல அன்பை இறக்கத்தை மன்னிப்பை காட்ட ரெடியா இருக்குமா? இந்த சுபாவம் இருக்குதா? பொறுமை இருக்குதா? இறக்கம் இருக்குதா? தயவு இருக்குதா? நற்குணம் இருக்குதா? மன்னிப்பு இருக்குதா? இச்சை இருக்குதா? இதெல்லாம் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல காட்ட முடியாதோ, யாருக்கு இறக்கம் செய்ய முடியாதோ, யாருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாதோ, யாரோட ஐக்கியப்பட முடியாதோ அதை செய்வதற்கு இயேசு தயாரா இருந்தார். மூணாவது, நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியை சோதனை ஜெயிக்கணும்னு சொன்னா கிறிஸ்துவினுடைய அன்பு நம்ம வெளிப்படாது. தான் சொல்றாரு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமல், பாடுபடும் பொழுது பயம் இருக்காமல் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார். தாவீதுடைய அனுமதியோடு தன்னை ஒப்புக் கொடுத்தார். எழுந்திருங்கள் போவோம்ன்றதுதான் அந்த வெற்றியுடைய முழக்கம். அவருக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, நீ என்ன வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும். உலகமே எதிர்த்தாலும், நீனே என்னை கைவிட்டு போனாலும், யாருமே இல்லாம போனாலும், என் குடும்பமே எனக்கு எதிராக இருந்தாலும், உலகமே என்னை புறந்தல்னாலும் நான் சந்தோஷமா இந்த மீட்பை சம்பாதிக்க முடியுன்ற தைரியம் அவருக்கு. ஏன்னா அந்த ஜபம் அவருக்கு கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய பலத்தையும் கொடுத்ததுடைய விளைவு அவர் எழுதினார். ஒன்றோ பிதாவினுடைய நேரடியான பலத்தையும் இறக்கத்தை நம்ம பார்க்கணும். லூக்கால பார்க்கும் பொழுது லூக்கா ஒரு அருமையான விஷயத்தை பதிவு செய்வார். லூக்கா 22 அதிகாரத்துல 42, 43 வாசனம். லூக்கா 22, 42, 43. இதுதான் இப்ப அவர் எழுந்து தைரியமா போனதுக்கான ஒரே ஒரு காரணம். அவர் ஜபிக்கிறாரு, பிதா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பிதா நியாயாதிபதியா உட்கார்ந்து இருக்கிறார். துன்மார்க்கனுக்கு பாவிக்கு ஒருபொழுதும் செவி கூடாத தேவன். பாவத்தை வைக்கும் பொழுது பிதா பாவியா தான் இயேசுவை பார்க்கிறார். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவமும் இயேசு மேல வைக்கப்பட்ட பொழுது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மோசமான பாவியா பார்த்தனாலதான் பிதா தான் முகத்தை காட்டல பதில கொடுக்குது. ஆனாலும் குமாரனுடைய பாடுகள்ல குமாரன் இந்த பாடுகளை தொய்ந்து போய் அந்த பாடுகளை சகிக்க முடியாம அவர் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக பரலோகத்தில் ஒரு தூதன் அனுப்புறார். தூதன் இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்தார். தூதன் இறங்கி வந்து பலப்படுத்தாம அவர் சிலுவையை மேற்கொள்ள முடியாது. தூதன் பலந்து இறங்கி வந்து என்ன சொல்றான்? பாடுகள் சரியாயிரும், சமாதானம், ஆசீர்வாதம், இனிமேல் வழி கிடையாது, இனிமேல் பேர நேரம், மரணம் ரெடியா இருக்குது, ஆயத்தமா இருங்க, ஆணிகள் தயாரிக்கப்பட்டது, கட்டைகள் கட்டப்பட்டிருக்கிறது, சாட்டைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் சிந்துவதற்கு தயாராகுங்கள் என்று பலப்படுத்தினா. சாவதற்கு மீட்பு நிறைவேற்றுவதற்கு உயிர் கொடுக்க தயாராகுங்கன்றதான் தூதன் வந்து சொன்னது. ஒரு போலியான சமாதானத்தை சொல்றார். தூதனுடைய பலம் பிதாவினுடைய துணையை அவர் உணர்ந்தவராக எழுந்திருந்திருக்கவும் தைரியப்படுத்தினார். பிதாவினுடைய அன்பு இன்னமும் தன்னை விட்டு போல, பிதாவினுடைய துணை இன்னமும் தன்னை விட்டு போல. வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் சரியா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்குள்ள போனாலும், எவ்வளவு பெரிய சோதனை இருந்து போனாலும், எவ்வளவு பெரிய இக்கட்டுகள் நம்ம சூழ்ந்தாலும், மரண கட்டுகள் சூழ்ந்திருந்தாலும், புயல்கள் வெள்ளம் போல கலைக்கு பெருனாலும், அவருடைய கரத்துல இருந்து அவரை தெரிந்து கொண்ட ஜனங்களை ஒருத்தர் பிடிக்க முடியாது. மரணமானாலும், ஜீவனானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், உலகத்துல எந்த பெரிய அழிவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை பிடிக்க முடியாது. எப்பேற்பட்ட நிலையில மனம் திரும்பி கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழும். இந்த உலகம் சிலுவையை தோல்வியா பார்த்துச்சு. அவர் கெத்செமனே கடந்து காய்பாவுடைய அரண்மனை விட்டு கொண்டு போட்டு அவமானப்படுத்தப்படுகிறார். நீ கிறிஸ்துவானால் உன்னை நிரூபி அப்படின்றான். கிறிஸ்துவா அதை சொல்லுன்றான். அவர் அங்க பயப்படவே இல்லை, நான் கிறிஸ்து தான் சொல்றாரு. அதுக்கு அவர் அடிபடுறார். அவர் தோத்துட்டாருன்னு நினைச்சா அவர் கண்ணை கட்டி
உன்னை அடிச்சவன் யாருன்னு சொல்லுன்றார். கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி எவன் அடிப்பான்னு தெரியும். அவர் சொல்ல தெரியாத எவன் கூட நிற்கிறாங்க. அரண்மனை வெளியில இருக்கிறவனுடைய பேரை சொல்ல தெரியும், நரகத்தில் இருக்கக்கூடிய பேரை அவருக்கு சொல்ல தெரியும். அவருக்கு எல்லா பலமும் எல்லா ஞானமும் இருக்கு. அவர் சொல்றாரு, கெத்செமனே நான் இப்ப கட்டளையிட்டா 1000 லேவியர்களுக்கு அதிகமா அவங்களை அழிச்சு போடுறதுக்கு பிதா தூதன் அனுப்புவான்னு சொல்லி சொன்னார். அவருக்கு எல்லா பலம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வாங்கினார். சிலுவையை சுமந்து போகும் பொழுது புரட்சியவர்கள் சொன்னாங்க, நீ யூதருடைய ராஜாவானா இறங்கிலாம். பரிசேயர்கள் சொன்னாங்க, இவர் மற்றவங்க வச்சுத்தான் தன்னை ரட்சித்துக்குள்ள திராணி இல்லாம இருந்தாரு. அவர் சிலுவையில இறங்க முடியாமலாம் இல்லை. அவர் நினைச்சா அடுத்த நொடி இறங்கியிருப்பார். அவர் இறங்கி வந்தாருன்னா இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாரும் சிலுவைக்கு போயிருந்தாங்க. இவர்கள் மனதத்துக்கு போக்குவரக்காண்டி அவர் இறங்காம இருந்தார். எல்லா பலமும் எல்லா ஞானமும் இருந்தாலும் இந்த உலகம் சிலுவையை தோல்வியா பார்த்துச்சு. ஆனா அவருடைய வெற்றியை அந்த சிலுவையில அவர் ஜீவனை கொடுத்தனால்தான் ஜெயித்தார். சிலுவையில பிசாச காலில் போட்டு மிதிச்சார். சிலுவையை உலகம் முழுவதும் பைத்தியமாக்கி உலகத்தினுடைய யதார்த்த பாவ நிலையை உணர்த்தினார். சிலுவையில மறுத்தினால்தான் பிதாவின் இடத்துல பாவியை கொண்டு போவது செஞ்சார். விழுந்து போன ஆதாமின் சந்ததியை பிதாவோடு ஒப்புரவாகக்கூடிய வெற்றி அவர் செஞ்சார். சிலுவை உலகத்தை ஜெயிச்சிச்சு, பிசாசை ஜெயிச்சிச்சு, பாவத்தை ஜெயிச்சிச்சு, மரணத்தை ஜெயிச்சிச்சு. அதுதான் உங்களுக்கு எனக்கு சந்தோஷம், அதுதான் உங்களுக்கு எனக்கு சமாதானம். அவருடைய வெற்றி உங்களுக்கு எனக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறது. அதே தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிறார். இந்த பூலோகம் அவரை தோல்வியுற்ற மனிதனாக பார்த்துச்சு. ஆனா பரலோகம் அவரை போர்க்குணம் கொண்ட ஒரு வெற்றியாளனாக பார்த்துச்சு. ராஜ்யங்களை ஜெயித்து வந்த ராஜாதி ராஜாவாக பரலோகம் அவரை வரவேற்றது. சிலுவையை மறித்து இயேசு பரலோகத்துக்கு நுழையும் பொழுது அந்த மிகப்பெரிய ஒரு ஆரவார கூட்டம் அவருக்கு கனத்தை மரியாதை செலுத்துவதற்கு தேவதூதர்களும் விசுவாச கூட்டம் அவருக்காக காத்திருந்தார்கள். பரலோகத்தினுடைய இறுதி மகிழ்ச்சியாக இயேசு அல்ல போனதை நமக்கு வேதம் நமக்கு சொல்லும். ஒரு சத்துருக்கு அவருடைய எல்லா சத்துருக்களையும் அவர் வெற்றி கொண்டவராக இந்த கெத்செமனே பாடு அவரை கொண்டிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இந்த புது வருடத்துல உண்மையாகவே சமாதானமா சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். இயேசுவை போல சோதனைகளை வெற்றி கொள்ளுகிற வாழ்க்கையாக இல்லாத வர, பாவம் உங்களை அழுத்துற வர, பாவம் உங்களை ஜெயிக்கிற வர உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. உங்க மாம்சம் உங்க வாழ்க்கையில ஜெயித்துக் கொண்டு இருக்கிற வர ஒருபொழுதும் நிம்மதி அடைய முடியாது. இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புக்கு ஏற்றபாடி நீங்க வாழ்க்கையை பயணிச்சு போகிற வரைக்கும் ஒருபொழுதும் உங்க இருதயத்துல சமாதானம் உருவாகும். பிதாவோடு சரியான உறவு இல்லாம, இயேசுவோட சரியான சமாதானம் இல்லாம ஒருபொழுதும் மகிழ்ச்சி சமாதானம் வாழ முடியாது. வெற்றி வேணுமா, மகிழ்ச்சி வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சோதனைகளை போராட தைரியம் ஆயத்தமா 2026 இன்னும் அதிகமான சோதனைகள் உண்டு, இன்னும் அதிகமான பலவீனங்கள் உண்டு. 3 விஷயத்துல கவனமா இருக்கும். ஆவிக்குரிய காரியங்களை விழிப்பாருங்க. ஜபத்தை வேதவாசி 365 நாள்ல ஒரு நாள் கூட உங்களுடைய ஜப வாழ்க்கை தவறக்கூடாது. காலையில 1 மணி நேரம், இரவு படுக்க போறதுக்கு 1 மணி நேரம் நான் ஜபிக்காக தூங்க மாட்டேன், தூங்கமானேன். வேதத்தை 2 மணி நேரம் வாசிக்காம என்னுடைய கண்ணை தூக்கத்துக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லுவேன். ஆராதனை ஒருபோதும் மிஸ் பண்ண மாட்டேன் முடிவெடும். எங்கெங்கெல்லாம் சிறப்பு கூட்டங்கள் வேத சார்ந்த காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் என்னை அதிகமா ஈடுபடுத்துவேன். சபையினுடைய ஐக்கியத்துக்குள்ளாக, விசுவாசனுடைய பலத்துக்குள்ளாக இருப்பேன் தீர்மானம் எடுங்க. தினந்தோறும் சிலுவையை தியானிங்க. சுவிசேஷத்துல பல இடங்கள் ஒவ்வொரு வசனத்தை நீங்க தியானிக்கும் போது அவர் அவ்வளவு சக்தியாது. இயேசுவினுடைய பாடுகள்லாம் நீங்க பரலோகத்துக்கு போனா உங்களுக்கு புரியாது. பரலோகத்துல போய் நமக்கான ஒரே ஒரு வேலை இந்த பாடுகள் எப்படி நடந்ததும் தியானிக்கிறதா வேலை. இந்த சிலுவையினுடைய அன்பை நித்தியத்துக்கு நம்மளால வர முடியாது. நித்தியத்துக்கு என்னுடைய மகிழ்ச்சி வர முடியாது. இயேசு எவ்வளவு பெரிய மீட்பு கொடுத்திருக்கிறான்றத பரலோகமே நமக்கு உணர்த்தாத அளவுக்கு அது இருக்குது. இந்த பூமியில இருக்கிற வரையாவது இதை படிச்சு அதை தியானிச்சு அதுல அவர் அமைதி கொண்ட நன்மையுடைய ஆழத்தை பாருங்க. நமக்காக அவர் யாரை எதிர்த்தாருன்னு பாருங்க, யாரை எதிர்த்து சண்டை போட்டாங்க பாருங்க. கெத்செமனேல பிதாவினுடைய பாத்திரத்தை எடுத்து பிதாவை ஜெயிச்சார். அதுக்கப்புறம் பிசாசு ஜெயிச்சாரு, உலகத்தை ஜெயிச்சார், மனுஷனை ஜெயிச்சார். பிதாவுக்குள் அவர் பலம் அடைஞ்சார். அதனால அவரு மரண பரியந்தம் இந்த உலகத்துக்கு அன்பை கொடுத்திருந்தார். மரண பரியந்தம் மன்னிப்பை கொடுத்தார். மரண பரியந்தம் தன்னை தேவகுமாரனாக நிலைநிறுத்தக்கூடிய சாட்சியாக உங்களுடைய வாழ்க்கை 2026 அப்படிப்பட்ட வருடமா, கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள ஒரு வருடமா, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற வருடமா இருக்கும்படியாக கேட்போம். ஆதிகாலத்தில் நீங்கள் நான் ஒருபொழுதும் சீசர்களுக்கு விட எந்த விதத்தில் மேன்மையிலும் அல்ல. நீங்கள் நானும் தூங்கதான் பண்ணிருப்போம். நீங்கள் நானும் போல இந்த ஆவிக்குரிய பலனை ஒருபோது அடைந்திருக்க முடியாது. அதான் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் பாவத்தை ஒத்துக்கிட்டு மனதில் ஆடவே வாழ்க்கை அப்படி இல்லை. கடந்த வருடத்துல நான் விழுந்து போனேன், தோத்து போனேன், பின்வாங்கினேன், என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷம் கலந்தேன், சோதனையில என்னால் மேற்கொள்ளாம போனேன். இப்போ நான் உணர்கிறேன், இந்த புதிய வருடத்திலாவது உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக, கனியுள்ள வாழ்க்கையாக, சோதனையை ஜெயிக்கிற வாழ்க்கையாக, ஆவிக்குரிய வாழ்க்கையை விழிப்புணர்வு வாழ்கிற வாழ்க்கையாக, சிலுவையை சுமக்கிற வாழ்க்கையாக, அன்பை மன்னிப்பு வழங்குற வாழ்க்கையாக இருக்க உதவி செய்யும் தேவன் கேட்போம். கர்த்தருக்கு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.